வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று காலை வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமாகியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை தனித்தே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியின் பங்காளராக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும், உரிமைக்காக உரிமைகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கிள்ளச்சி மாவட்ட பிரதம அமைப்பாளர் மதனவாசன் தெரிவிக்கிறார். ஆட்சியின் பங்காளராக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும், உரிமைக்காக உரிமைகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்று போராட்ட காலத்தில் இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன கட்சியின் கிள்ளச்சி மாவட்ட பிரதம அமைப்பாளர் மதனவாசன் தெரிவிக்கிறார். வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவையும் கிழக்கு மாகாணத்தின் திருவோணமலையையும் இணைக்கும் கொக்குழாய் பாலத்தை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரட்நாயக்கா அவர்களிடம் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். யுத்த காலத்தில் ஆயுதங்களை வழங்கியவர்கள் இன்று சர்வதேச விசாரணை என்ற பெயரில் உள்ளக விவகாரங்களில் தலையீடு செய்வதற்கு முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். காசா, மியன்மார், காஷ்மீர் மற்றும் இதே போன்ற பிரச்சனைகள் உள்ள பிற பிராந்தியங்கள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப், விளாடிமிர் புட்டின், நரேந்திர மோடி, பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் இதுபோன்ற பிரச்சனைகள் உள்ள பிரதேசங்களை பற்றி கேள்வி கேட்க அல் ஜசீராவின் ஊடகவியலாளர் மெக்தி ஹுசைனுக்கு முடியுமா என்று ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சியின் தலைவர் கலாநிதி அன்வர் முஸ்தபா கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுவரியை உயர்த்துவதற்கு நிதியமைச்சு முன்வைத்த முன்மொழிவுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகனொருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அந்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் உட்பட 9 மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 28 போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் விரைவில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு மாத்திரம் 1984 பெண்கள் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஏறத்தாழ நாளொன்றுக்கு 5 துஷ்பிரயோகங்கள் பதிவாகி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கபிரெட்ன தெரிவித்திருக்கிறார். முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தத்தில் திருமண வயதை 18ஆக திருத்தம் மேற்கொள்ளவும், முஸ்லிம் பெண்களுக்கு தங்களின் விவாக சான்றிதழில் கைச்சாத்திடம் உரிமை இருக்க வேண்டும் என்பதிலும் முஸ்லிம் சமூகத்தில் உடன்பாடு இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் பைசர் முஸ்தபா தெரிவித்திருக்கிறார். மாவன்னல கிங்குல ஓயாவில் கருப்பு பொலித்தீன் பைகளில் 2 மண்டையோடு துண்டுகள் மற்றும் பல உடல்களின் எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வவனியா பாவற்குளம் படிவம் 2 பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி மற்றும் உதவியாளர் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததால் பேருந்தில் பயணிக்க வேண்டிய பயணிகள் போலீஸ் ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய நபர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். கச்சாயத்திற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கிறார். போலீஸ் கழிப்பறையில் வைத்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஐஸ் வகை போதைப் பொருள் பயன்படுத்திக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
10ஆம் வகுப்பில் படிக்கும் 8 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கடந்த 7ஆம் தேதி அர்லங்கவில போலீசாரால் கைது செய்யப்பட்ட கணித ஆசிரியர் புனர்நிர்வை நீதவான் நீதிமன்றில் 8ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை இந்த மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு பதில் நீதவான் திருமதி சந்தியா கர்ணரட்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கஞ்சா போதைப்பொருள் கலந்த மாவா பாக்கினை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுலா விசாக்களின் கீழ் இலங்கைக்குள் நுழைந்து யாழ்ப்பாண பகுதியில் உள்ள மரக்கொட்டகையில் தீவிரவாத மத பிரச்சாரர்களாகவும் மரவேலை செய்பவர்களாகவும் பணிபுரிந்த இந்திய பிரஜைகள் 15 பேர் குடிவரவு மற்றும் குடியல்வுத்துறை புலனாய்வாளர்கள் குழு கைது செய்து அவர்களை நாடு கடத்தியிருக்கிறது. மதங்கள் தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்கள் மற்றும் படைப்புகளை இறக்குமதி செய்வதற்கான தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் வார இறுதி நாளான இன்று தங்க விலை நிலவரப்படி 22 கரட் தங்கம் 2,12,500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 26,563 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் சர்வதேச மகளிர் நாளை முன்னிட்டு ஜார்க்கண்டில் பயணிகள் தொடர்ந்து பெண் பணியாளர்களை கொண்டு இயக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன நிர்ணய சபையில் பங்களிப்பை வழங்கிய அம்மு சுவாமிநாதன், தக்ஷாயினி வேலாயுதன் உள்ளிட்ட புகழ்பெற்ற 15 பெண்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சகம் சார்பில் நேற்று வெளியிடப்பட்டது. சர்வதேச மகளிர் தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. டெல்லி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்துக்கு டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெண்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கிறது. பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கொல்கத்தா ஆர்ஜிகர் பெண் பயிற்சி மருத்துவரின் கொலை வழக்கில் பிரதமர் நரேந்திர மோடி உதவுமாறு பலியான பெண்ணின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக பணியாற்றிய காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து களையப்படுவது அவசியம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலில் 2 இடங்களில் வாக்காளரின் பெயர் மற்றும் தந்தையின் பெயர் ஹிந்தியில் அச்சிடப்பட்டிருப்பது அரசியல் கட்சியினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு அவருக்கு வயது தற்போது 73. நள்ளிரவு 2 மணியளவில் ஏற்பட்ட திடீர் நெஞ்சு வலியால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ளூர் பத்திரிகையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். சரக்கு மற்றும் சேவை வரி வீதங்கள் மேலும் குறைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற வரவு செலவு கூட்டத் தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியது போல் இந்தியா வரியை குறைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் சொந்த நாட்டில் சிங்கம் போல் கட்சிக்கும் பிரதமர் மோடி அமெரிக்காவை பார்த்து ஏன் பயப்படுகிறார் என்றும் கேட்டிருக்கிறது. கர்நாடகாவில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி 11 ஆண்டுகளில் 11 மிகப்பெரிய பொய்களை கூறியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தபடி ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை இந்திய அரசு திரும்ப வழங்க வேண்டும் என்று அந்த பிரதேசத்தின் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பரூக் அப்துல்லா கேட்டிருக்கிறார். தமிழக குழந்தைகளுக்கு 3வது மொழி கற்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிக்கிறார். மகாராஷ்டிரத்தில் கில்லன் பாறை சிண்ட்ரோம் நோயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. கனடாவில் உள்ள கம்பியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணி உட்பட 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். அவர்களுடன் இருந்த ஆண் சுற்றுலா பயணி சனப்பூர் கால்வாயில் தள்ளி கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான விமலாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மலையாள மொழி சுயசரிதை புத்தகத்தை அவர் தமிழில் செய்த மொழிபெயர்ப்பு உட்பட 21 மொழிபெயர்ப்பு புத்தகங்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணமோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சொந்தமான தனி விமானத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். சீனா பாகிஸ்தான் இடையே பெரிய அளவில் ரகசிய கூட்டிருக்கிறது. தன்னை பொறுத்தவரை இருமுனை அச்சுறுத்தல் என்பதை யதார்த்தம் என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி தெரிவித்திருக்கிறார்.
பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் இந்திய துணை தூதரகத்தை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று திறந்து வைத்தார். இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபணத்தங்கம் 1 கிராம் 840 ரூபாவுக்கும், 1 சவரன் 64,320 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் உலக மகளிர் தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அடக்குமுறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். பாரிஸில் நடந்த பேரணியில் 2,50,000 பேர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது கூடுதல் தடை உத்தரவுகளையும் வரிகளையும் விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆக்ககரமான பேச்சுவார்த்தையை உக்ரைன் நாடுவதாக தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் அந்த நாட்டின் பாதுகாப்பு படையினர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆசாத் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட கடும் மோதலில் 2 தினங்களில் மட்டும் பொதுமக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் அங்கு உயிரிழந்து போனார்கள். காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டம் குறித்து நிச்சயமற்ற தன்மை நீடிப்பதால் பேச்சுவார்த்தை குழு ஒன்றை டோஹாவுக்கு அனுப்ப உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் கணனி சில்லுகள் மீது கூடுதல் தீர்வை விதிப்பது பற்றி பரிசீலிக்கக்கூடும். அதேவேளையில் கனடிய பொருட்கள் மீது வரி விதிப்பது குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பேசியிருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சருடன் எலான் மஸ்க் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதல் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை அதிபர் ட்ரம்ப் கடிந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மியன்மாரில் பொதுத் தேர்தல் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று அதன் ராணுவ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனடாவின் டொரண்டோவில் உள்ள மதுபான கூடத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 3 தலைமறைவாகவே இருக்கிறார்கள். லண்டனின் பிக்பென் கோபுரத்தில் ஏறிய ஒருவர் கீழே இறங்கியவுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் முழுவதும் அந்த கோபுரத்தில் பாலஸ்தீன கொடியை பிடித்தவாறு அமர்ந்திருந்தார். அமெரிக்காவின் கொனெக்டிக் மாநிலத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன் தொலைந்து போன பெண் மெக்சிகோவில் தற்போது உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். காணாமல் போன மலேசியாவின் MH370 விமானத்தில் சென்ற பயணிகளின் குடும்பத்தினர் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள். விமானம் காணாமல் போய் நேற்றுடன் 11 ஆண்டு நிறைவாகி இருக்கிறது. மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் மீண்டும் கேட்டிருக்கிறது. சீனாவின் சென்சன் பகுதியில் 36 ஆடவர்களை காதலிப்பதாக கூறி ஒரு பெண் மோசடி செய்திருக்கிறார். அதனால் பாதிக்கப்பட்ட ஆடவர்கள் சுமார் $1,40,000 கடனுக்கு உள்ளானதாக தெரிய வருகிறது. போப் பிரான்சிஸ் ஆண்டகையின் உடல்நிலை குறித்து வட்டிக்கான் வெளியிட்டுள்ள புதிய தகவலின்படி அன்னாரது உடல்நிலை தேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்பு கணிக்கப்பட்டதை விட நிலவின் மேற்பரப்பின் அடியில் அதிக இடங்களில் பனிக்கட்டி இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் மளிகை பொருட்களை வாங்குவதற்கு குடும்பங்கள் அதிகம் செலவிட வேண்டியுள்ளது. இருந்தாலும் விலை மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் வடக்கின் பெரும் சமர் என்று அழைக்கப்படும் பரியுவான் கல்லூரிக்கும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பரியுவான் கல்லூரி வெற்றி பெற்றிருக்கிறது. நியூசிலாந்து மகளிர் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி 98 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தியகமாவில் நடைபெற்ற இலங்கை தடகள விளையாட்டுக்கான தகுதி சுற்று போட்டியில் சுமேத ரணசிங்க புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகிய லிசாத் வில்லியம்ஸுக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டரான கார்பின் போஸ் சேர்க்கப்பட்டுள்ளார். சிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான அட்டவணையை வங்கதேச கிரிக்கெட் வாரியம் நேற்று வெளியிட்டுள்ளது. மொண்டெனிக்ரோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவிலே இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பிரமதியில் $319.90, இந்திய பிரமதியில் $94.45, ஒரு $1 இலங்கை பிரமதியில் $295.25, இந்திய பிரமதியில் $87.15, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் $335.42, இந்திய பிரமதியில் $99.05, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் $381.30, இந்திய பிரமதியில் $112.55, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் $205.33, இந்திய பிரமதியில் $60.60.
கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிருப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.